بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. தன்வீர் அகாடமியின் பணிப்பாளர் சபை தலைவர் எனது பெருமதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய இப்ராஹிம் ஹசரத் அவர்களே, பணிப்பாளர் சபையின் உபத்தலைவர் மதிப்புக்குரிய சகோதரர் எம் ஹசன் அவர்களே, அதிபர் மௌலவி முஜீப் அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கின்ற பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இலங்கை நாட்டின் ஒரு வரலாற்று தேவையை பூர்த்தி செய்த நிறுவனம் என்று தன்வீர் அகாடமியை வர்ணித்தால் அது பிழையாக இருக்காது என்று நான் நம்புகின்றேன். இந்த நாட்டிலே கடந்த 1000 வருடங்களுக்கும் மேலாக வாழுகின்ற முஸ்லிம் சமூகம் எந்த அளவு தூரம் தவ்வா என்ற பொறுப்பான கடமையை காத்திரமாக நிறைவேற்றி வந்திருக்கிறது என்பது தொடர்ந்தும் கேள்விக்குறியாக இருந்த ஒரு காலத்தில்தான் காலத்தின் தேவையாகவும் சன்மார்க்க கடமையாகவும் அமைந்த சிங்கள மொழி மூல உலமாக்களை உருவாக்கக்கூடிய தன்வீர் அகாடமி என்ற இந்த நிறுவனம் உருவாக்கப்பட்டது. இலங்கையில் வாழுகின்ற முஸ்லிம் சமூகத்தை பொறுத்தவரையிலே அவர்களுக்கென்று பிரத்யேகமான வினோதமான சில பிரச்சனைகள் இருக்கின்றன. உலகிலே பல பாகங்களில் வாழுகின்ற மனித குடும்பங்களுக்கு சமூகங்களுக்கு இல்லாத சில பிரச்சனைகளுக்கு இலங்கை முஸ்லிம் சமூகம் முகம் கொடுத்து வந்திருக்கிறது. அத்தகைய ஒரு பிரச்சனை தான் இலங்கை முஸ்லிம்களுடைய தாய்மொழி எது என்ற பிரச்சனை. நான் நினைக்கிறேன் இந்த கேள்விக்கு இதுவரை எவரும் பதில் சொல்லவில்லை. முஸ்லிம்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா என்ற ஜாமியா நதீமியாவினால் வெளியிட்டு வைக்கப்பட்ட தொகுக்கப்பட்டு வெளியிட்டு வைக்கப்பட்ட அந்த நூலின் வெளியீட்டு விழாவின் போது பண்டாரநாயக்க ஞாபகார்த்த மண்டபத்திலே பிரதம பேச்சாளராக கலந்து கொண்டு சிறப்பித்த முன்னாள் அரசியல்வாதியும் ஒரு புத்திஜீவியுமான கேஎம்டி சில்வா அவர்கள் அல்ல, கொல்வினார் டி சில்வா அவர்கள். கேஎம்டி சில்வா பங்களிப்பு செய்தவர். கொல்வினார் டி சில்வா அவர்கள் இந்த கேள்வியை முன்வைத்தார்கள். ஏன் இலங்கை முஸ்லிம் சமூகம் தமிழ் மொழி பேசுகிறது? இது இவர்களுடைய தாய்மொழியா? இதற்கு முன்பும் இந்த கேள்வி முன்வைக்கப்பட்டது, இன்று வரை முன்வைக்கப்படுகிறது. பல்வேறு காரணங்களை விளக்கங்களை சொல்லி வருகிறோம். ஆனால் இதுவரை எவரும் முடிவாக தெளிவாக இலங்கை முஸ்லிம்கள் ஏன் தமிழ் ஸ்பீக்கிங் கம்யூனிட்டியாக இருக்கிறார்கள், தமிழ் பேசும் ஒரு சமூகமாக இருக்கிறார்கள் என்பதற்கான சரியான பதிலை எவரும் சொல்லவில்லை. இலங்கை முஸ்லிம்களுடைய மூதாதையர்கள் தென்னிந்தியாவை சேர்ந்தவர்கள், எனவேதான் தமிழ் மொழி பேசுகிறார்கள் என்று சொன்னால் இந்த சமூகத்துக்குள் இதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் தென்னிந்தியாவை சேர்ந்தவர்கள் அல்ல, அராபிய பரம்பரையை சேர்ந்தவர்கள். இதனை நிரூபிப்பதற்கு பெருமுயற்சி எடுப்பவர்கள் வரலாற்றுகள் இருந்து வந்திருக்கிறார்கள். இல்லை, அதுவல்ல காரணம். ஒரு காலத்திலே வர்த்தக மொழியாக, கொமர்ஷியல் லாங்குவேஜாக தமிழ் மொழி இருந்தது. எனவே முஸ்லிம்கள் வர்த்தகத்தில் கூடுதலான ஈடுபாடு காட்டியவர்கள். எனவே அவர்கள் தமிழ் மொழியை பேசினார்கள் என்று மற்றும் சிலர் சொல்வார்கள். இது எப்படியாக இருந்தாலும் இந்த பிரச்சினை இன்று வரை பிரச்சனையாகவே இருக்கிறது. சரியான விளக்கம் எவரும் சொல்லவில்லை, சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை. ஏனென்றால் நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன், சொன்ன காரணத்தினால் விமர்சிக்கப்பட்டும் இருக்கிறேன். முஸ்லிம் சமூகத்தை பொறுத்தவரையில் மொழி அவர்களுக்கு ஒரு பிரச்சனை அல்ல. மொழி உரையாடலுக்கான தொடர்புக்கான ஒரு ஊடகமே அல்லாமல் அதற்கென்று எந்த புனிதத்துவமும் கிடையாது. எனவேதான் இலங்கை முஸ்லிம்களை பொறுத்தவரையில் அவர்கள் மொழியால் அடையாளம் காணப்படுவதை அவர்களே விரும்புவதில்லை. ஒரு முஸ்லிமை பார்த்து நீ என்ன தமிழனா என்று கேட்டால் கடுமையாக கோபப்படுவார்கள். இல்லை, அப்போது சிங்களவராண்டு கேட்டால் அதை விட கோபப்படுவார். நீங்கள் என்ன அரபிகளாண்டு கேட்டால் என்ன நையாண்டி பண்ணுகிறீரான்னு கேட்பார். அப்படியா இருந்தால் நீர் யார் என்று கேட்டால் நான் முஸ்லிம் என்றுதான் அவர் பதில் சொல்வார்.
எனவே மொழி என்பது அது தமிழாக இருக்கட்டும், சிங்களமாக இருக்கட்டும், அரபாக இருக்கட்டும், ஏன் தெலுங்குவாக, கன்னடமாக, மலையாளமாக இருக்கட்டும், அது இலங்கை முஸ்லிம்களை பொறுத்தவரை ஒரு பிரச்சனையே அல்ல. ஏதோ தமிழ் பேசுகிற ஒரு சமூகமாக நாங்கள் இருக்கிறோம். அந்த வகையில் தமிழுக்கான எமது மகத்தான பங்களிப்பு வரலாறு நெடுகிலும் நிறைவாக கிடைத்து வந்திருக்கிறது. அதே நேரத்தில் எமது குடும்பங்கள் எடுத்துக்கொண்டால் தமிழ் பேசுவோர் இருக்கிற அதே நேரத்தில் நமது குடும்பங்களுக்குள்ளேயே சிங்களம் பேசுவோர் இருக்கிறார்கள், ஆங்கிலம் பேசுவோர் இருக்கிறார்கள், மலாய் மொழி பேசுவோர்களும் இருக்கிறார்கள். தந்தை ஒரு மொழியில் பேச, தாய் மற்றொரு மொழியில் பேச, குழந்தைகள் இன்னும் ஒரு மொழியில் பேசுகிறார்கள். யாருக்கும் விளங்காத மொழியில் பேசுவர்களும் நமது குடும்பங்களிலே இருக்கிறார்கள். எல்லா மொழியும் தெரிந்த காரணத்தினால் எந்த மொழியிலும் புலமை இல்லாதவர்களும் நமது சமுதாயத்துக்குள்ளே இருக்கிறார்கள். இவையெல்லாம் நமக்கே உரிய பிரச்சனை. இதுவல்ல பிரதானமான பிரச்சனை. இதுக்கு அப்பால் ஒரு பிரச்சனை இருக்கிறது. அது என்றால் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை. அதுதான் முஸ்லீம்களுடைய மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனாக, போதனா மொழியாக, கல்வி மொழியாக எந்த மொழி இருக்க வேண்டும். கடந்த பல தசாப்த காலமாக இந்த பிரச்சனை விவாதிக்கப்படுகிறது. நான் நினைக்கிறேன் சுமார் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் பேராதனை பல்கலைக்கழகத்தினால் இலங்கை முஸ்லிம்களுடைய கல்வி நிலை பற்றி ஆராய்வதற்கு ஒரு மாநாடு கூட்டப்பட்டது. அந்த மாநாட்டிலே இலங்கை முஸ்லிம்களின் கல்வி மொழி சம்பந்தமான ஒரு ஆய்வு கட்டுரையை சமர்ப்பிக்குமாறு நான் வேண்டப்பட்டிருந்தேன். ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டம் 2ஆம் அமர்வை தொடர்ந்து அங்கு பெரிய ஒரு புரளி ஏற்பட்டது. ஒரு குறிப்பிட்ட அமைச்சர் ரஹிமஹுல்லா அவர் பல்கலைக்கழகத்துக்குள் வந்த காரணத்தினால் அங்கிருந்த மாணவர் அமைப்பு அதற்கு எதிராக கடும் போராட்டத்தில் ஈடுபட்டு அந்த கருத்தரங்கு இடைநடுவில் கைவிடப்பட்டது. இலங்கை முஸ்லிம்களுடைய கல்வி நிலை பற்றி ஆராய்வதற்காக எடுத்த மிகவும் காத்திரமான ஒரு முயற்சி. ஆனால் இடை வழியிலே அதனை கைவிட வேண்டிய நிலை வந்தது. எப்படியோ அந்த ஆய்வு கட்டுரைகள் ஓரளவு பரவலாக சமூகத்துக்கு கிடைப்பதற்கான வழிவகை செய்யப்பட்டது. இலங்கை முஸ்லிம்களுடைய கல்வி மொழி எதுவாக இருக்க வேண்டும்? ஆங்கில மொழியாக இருப்பது நல்லதா, சிங்கள மொழியாக இருப்பது நல்லதா, தமிழ் மொழியாக இருப்பது நல்லதா என்று சமூகத்துடைய புத்திஜீவிகள் இன்னும் ஆராய்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் சமூகம் சில தீர்மானங்களை எடுத்து மாஷா அல்லாஹ் தனக்குரிய போதனா மொழியை தெரிவு செய்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்டிலே சுமார் 800 முஸ்லிம் பாடசாலைகள், தமிழ் மொழி பாடசாலைகள் இயங்குகின்றன. அந்த பாடசாலைகளிலே பெரும்பாலான முஸ்லிம் மாணவர்கள் தமது கல்வியை தொடர்கிறார்கள். இன்னொரு பக்கத்திலே சிங்கள மொழி மூலம் கற்கின்ற பெரும் தொகையானவர்கள் இருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் நாடாளாவிய ரீதியில் வடக்கையும் கிழக்கையும் வைத்து பார்க்கிற போது சுமார் 20% முஸ்லிம் மாணவர்கள் 20% சிங்கள மொழி மூலம் கற்கிறார்கள். ஆனால் தெற்கை பொறுத்தவரையில், அதாவது மேல் மாகாணம், தென் மாகாணம், வடமேல் மாகாணம், இந்த தெற்கு பகுதியை பொறுத்தவரையிலே ஒரு 40-50% முஸ்லிம் மாணவர்கள் சிங்கள மொழி மூலம் கல்வி கற்கிறார்கள். இதுதான் யதார்த்தம், இது ரியாலிட்டி. நாம் ஆய்வு செய்தாலும் ஆய்வு செய்யாவிட்டாலும், எமது ஆய்வுகளை வெளியிட்டாலும் வெளியிடாவிட்டாலும் சமூகம் இந்த போக்கில் போய்கொண்டிருக்கிறது. 3வது ஒரு சாரார் ஆங்கில மொழி மூலம் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். கொழும்பில் மாத்திரம் 21 முஸ்லிம் அரசாங்க பாடசாலைகள் இருக்கின்றன. 20 முஸ்லிம்கள் நடத்துகின்ற இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் இயங்குகின்றன. முஸ்லிம் பாடசாலைகள், அரசாங்க பாடசாலை 21. முஸ்லிம்கள் நடத்துகின்ற முஸ்லிம் ஆங்கில தனியார் பாடசாலைகள் இந்த கொழும்பு நகரத்தில் மாத்திரம், கொழும்பு மாவட்டத்துக்குள் மாத்திரம் 20 இருப்பதை நாம் பார்க்கிறோம். மொத்தமாக இலங்கையிலே அண்மை காலமாக ஆங்கில மொழி மூலம் கற்கின்ற முஸ்லிம் மாணவர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. உண்மையில் போக்கை பார்க்கிற போது தமிழ் மொழி மூலம் கற்கிற மாணவர்களுடைய தொகை குறைந்து, சிங்கள மொழி மூலமும் ஆங்கில மொழி மூலம் கற்கிற மாணவர்களுடைய தொகைதான் வெகு சீக்கிரத்தில் முஸ்லிம் சமூகத்தை பொறுத்தவரை அதிகரிக்கும் என்ற நிலை காணப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் எமது பார்வை எவ்வாறு அமைய வேண்டும் என்ற அம்சம் மிகவும் ஆழமாக நோக்கப்பட வேண்டிய ஒன்று, ஆராயப்பட வேண்டிய ஒன்று. சிங்கள மொழி மூலம் நாடளாவிய ரீதியில் நமது சமுதாயத்தை சேர்ந்த சிறார்கள் இப்போது கல்வி கற்று வருகிறார்கள். இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பல உண்டு. குறிப்பாக சமய, கலாச்சார, பண்பாட்டு ரீதியிலான பல பாதிப்புகளை இன்று நாம் மிக தெளிவாக அவதானித்து வருகிறோம். ஏனென்றால் ஒவ்வொரு மொழிக்கு பின்னாலும் அந்த மொழியுடைய கலாச்சாரம் இருக்கும், அந்த மொழியுடைய பண்பாடு இருக்கும், அந்த மொழியை ஏற்றவர்களுடைய மதத்தின் தாக்கம் இருக்கும். இதனை மிக தெளிவாக முஸ்லிம் சமூகத்துக்குள்ளே பார்க்கிறோம். இதனை தெளிவாக விளங்கிக் கொள்வதற்கு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லலாம். தமிழ் மொழி மூல முஸ்லிம் பாடசாலைகளில் படிக்கிற மாணவர்களுடைய கல்வி பொது தராதர இஸ்லாம் பாட பெருபேற்றையும், சிங்கள மொழி மூலம் படிக்கின்ற முஸ்லிம் மாணவர்களுடைய இஸ்லாம் பாட பெருபேரையும் பார்த்தால் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். மிக குறைவான மாணவர்கள் தான் சிங்கள மொழி மூலம் இஸ்லாம்